ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேதுவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பிரச்சாரத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட தனியா பேசுறாங்க. நீ என்ன பண்ணாலுமே நாங்க தான் ஜெயிப்போம். அது மட்டும் இல்லாம இப்படி பொம்பளை பிள்ளைகளை வரதட்சணை கொடுமை பண்றாங்க, பெண் குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. உன்னை அப்படியா பண்ணாங்க? உன்னை படிக்க வச்சதே நான் தானே. அது மட்டும் இல்லாம என் வீட்டுல வரதட்சணை கொடுமையா பண்ணாங்க. உனக்கு 100 பவுன் நகை போட்டு உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழ்ச்செல்வி வந்துட்டு நான் ஜென்ரலா இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதான் சொல்றேன். நீங்க பண்ணீங்க, உங்க வீட்டுல நடந்துச்சுன்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு நீ திமிரு பிடிச்சி இப்படியே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே தமிழ்ச்செல்வி கிட்ட ஓடி போயிடுறாங்களா. இதையும் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஷயத்த நடேசன் கருப்பு வந்துட்டு சேது கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம தோத்துருவோம் நீங்க சொல்றீங்களா, அவ ஜெயிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கருப்பு சொல்றாரு, இல்ல அப்படி சொல்லல, தமிழை பத்தி பிரச்சனை இல்ல, அவங்க கூட இருக்க அந்த லட்சுமி வந்து பெண்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க, அதனால பெண்கள் மத்தியில நல்ல மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க, அந்த தமிழ்ச்செல்வி வேணும்னே நம்ம எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறோமோ அங்கெல்லாம் அவளும் வராமாமா, அதனால ரொம்ப பிரச்சனை பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நாளையில இருந்து நானும் உங்களோட பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவரும் பிரச்சாரத்துக்கு போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்த கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஐயோ மினிஸ்டர் ஐயா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடிடுறாங்க. இவர் பிரச்சாரம் பண்றதை பார்த்துட்டு எல்லாருமே அங்க இருக்காங்க. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து ஐஸ்வர்யா தனியா வந்து பேசுறாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட. என்ன நீ பெரிய இவளா, உன்னை எப்படியாவது தோக்கடிக்கிறேன் பாரு, நீ வந்து அந்த குடும்பத்துல இருந்து வந்துட்டு இப்ப அந்த குடும்பத்துக்கு அகைன்ஸ்டாவே நீ நிக்கிறியா, இதை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த அவங்க கூட இருக்கிற பொண்ணு வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க கட்சியில் இருக்காங்களே. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்ச்செல்வி அக்காவை அவங்க குடும்பத்தோட ஆட்கள் வந்து மிரட்டுறாங்க. இப்ப எப்படி தெரியுமா மிரட்டுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தங்க கேட்கும்போது ஆமாக்கா, அதை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லது, அந்த வீடியோ வந்து இப்போ 5 நிமிஷத்துல எல்லாத்துக்குமே பரவணும், அந்த மாதிரி நீ நெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. உங்க ஃபேமிலி மிரட்டினாங்களே, அந்த வீடியோவை பார்த்தா மத்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி வந்து சேது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு, இதை பார்த்து தமிழ்ச்செல்வி என்ன யோசிக்க போறாங்க, இதனால வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா, ஒருவேளை சேது இதனாலதான் அவருக்கு ஓட்டு குறையுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.